இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். குற்றமற்றவர் என்றால் கைதை தடுத்து நீதிமன்றம் ஓட வேண்டிய அவசியமே. கோட்டுபாய விவகாரத்தில் ஆளும் கட்சி கேள்வி. எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. மீண்டும் ஈரான் மீது தாக்குதல் மிரட்டும் ட்ரம்ப். தண்ணி முறிப்பு, ஏசி பாம், கிராம மக்களை மீள் குடியேற்றுமாறு ரவிகரன் எம்பி வலியுறுத்தல். லங்கா சதுசவில் மீண்டும் குறைக்கப்பட்ட விலைகள். டெக்சாஸ் நெடுஞ்சாலையில் விமான விபத்து, பயணிகளை மீட்ட பொதுமக்கள். அக்கரப்பத்தனையில் ஐஸ் போதைப்பொருளுடன் இளைஞர் ஒருவர் கைது. ஈரான் மீதான தாக்குதல் நெதன்யாகுவின் நீண்ட நாள் கனவு, அம்பலப்படுத்தும் அமெரிக்க முக்கிய புள்ளி. தொடர்பான விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தற்போது மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதில் தற்போதைய அரசின் தலையீடுகள் எதுவுமே இல்லை என்றும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நஜீத் இந்திகா தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகளை புதிய அரசு முன்னெடுக்கவில்லை. மாறாக புலனாய்வு அதிகாரிகளும் சம்பந்தப்பட்ட விசாரணை நிறுவனங்களுமே அதனை முழுமையாக சுயாதீனமாக மேற்கொண்டு வருகின்றன. கடந்த காலங்களைப் போலன்றி தற்போதைய அரசு இந்த நிறுவனங்களை வலுப்படுத்தி அவற்றின் மீதான அரசியல் அழுத்தங்களை முற்றாக நீக்கியுள்ளது. விசாரணைகளை நியாயமான முறையில் முன்னெடுப்பதற்கான பின்னணியை மட்டுமே அரசு ஏற்படுத்திக் கொண்டுள்ளதோடு அதன் சாதகமான பலன்கள் தற்போது விசாரணைகளின் மூலம் வெளிவர தொடங்கியுள்ளது. விசாரணைகளின் அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்பது குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியில் எனக்கு தனிப்பட்ட ரீதியில் எதுவும் தெரியாது. எனினும் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச எடுத்துள்ள நீதிமன்ற நடவடிக்கை கடுமையான விமர்சனத்துக்குரியது. தன்னை கைது செய்ய வேண்டாம் என கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை நாடியுள்ளமையானது எனக்கோ அல்லது அரசுக்கோ மட்டுமல்ல, நாட்டின் சாதாரண பொதுமக்களுக்கு அவர் மீது ஒரு பலத்த சந்தேகத்தை தோற்றுவித்துள்ளது. குண்டு தாக்குதலுடன் எந்தவித தொடர்பும் இல்லாத ஒரு நபர் என்னை தடுத்து கைது செய்ய வேண்டாம் என்று அவசரமாக நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. அப்படியென்றால் இந்த சம்பவங்களுடன் அவருக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் என்று எண்ணம் தோன்றுகின்றது. எனக்கு தெரியாவிட்டாலும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கும் தங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது என்பது நன்றாகவே தெரிந்திருக்கும். நாட்டில் சட்டத்தையும் நீதியையும் முறையாக நிலைநாட்டுவதற்காகவே மக்கள் இந்த அரசை ஆட்சிக்கு கொண்டு வந்துள்ளனர். எனவே விசாரணை நிறுவனங்களை தொடர்ந்து பலப்படுத்தி அரசியல் தலையீடற்ற பின்னணியை உருவாக்குவோம். அதிகாரிகள் எவ்வித அச்சமுமின்றி தங்களின் கடமைகளை ஆற்றுவதற்கான முழுமையான ஆதரவையும் பலத்தையும் எமது அரசு தொடர்ந்து வழங்கும் என தெரிவித்துள்ளார். தற்போது உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் சரிந்துள்ள போதிலும் அதற்கு இணையாக உள்நாட்டில் தற்போதைய எரிபொருள் விலைகளை குறைப்பதற்கான சாத்தியமில்லை என தொழிலாளரும் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சரும் அனில் ஜெயந்த் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார நிலைமைகளை விளக்குவதற்காக நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்தினை வெளியிடும் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது நுகரப்படும் எரிபொருளானது முன்னதாக அதிக விலைக்கே கொள்வனவு செய்யப்பட்டதாக குறிப்பிடப்பட்ட அந்த விலைகளில் இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருள் இருப்புகள் தீரும் வரை உள்நாட்டில் எரிபொருள் விலைகளை குறைக்க முடியாது என சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி அதிக விலைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருள் தேர்ந்த பின்னர் விலை திருத்தம் குறித்து முடிவு எடுக்கப்படும் என்று பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த மாதங்களில் நாம் கொள்வனவு செய்தவற்றையே எதிர்காலத்திலும் பயன்படுத்த வேண்டியுள்ளது. அதற்கேற்பவே விலை தீர்மானிக்கப்படுகின்றது. அதிக விலைக்கு வாங்கியவற்றை நாம் எதிர்காலத்தில் நுகர வேண்டியிருக்கும் என்பதுடன் குறைந்த விலையிலான இருப்புகளை அதன் பின்னரே பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு சற்று காலம் எடுக்கும், ஆனால் விலைகள் குறையும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதற்கு மிக தற்போது எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சலுகைகளை நீக்காமல் எதிர்காலத்தில் இதே விலையை தக்க வைப்பதா அல்லது விலையை குறைப்பதா என்பது குறித்து நாங்கள் பரிசீலித்து வருகின்றோம் என தெரிவித்துள்ளார். ஈரானுடனான ஒப்பந்தம் இறுதியானது அல்ல எனவும் அது மாற்றங்களுக்கு உட்பட்டது என்றும் தெஹ்ரான் நன்றாக நடந்து கொள்ளவில்லை என்றால் மீண்டும் குண்டுவீச்சு நிலைக்கு திரும்பும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். ஈரான் தலைவர்கள் நன்றாக நடந்து கொள்ளவில்லை என்றால் அமெரிக்கா அவர்களின் பிரதேசத்தில் மீண்டும் குண்டு வீசும் நிலை தொடங்கும் என்று அவர் எச்சரித்துள்ளார். தெஹ்ரான் அணு ஆயுதங்களை பெறுவதை தடுப்பதே இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கம் என்று டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். பல காரணங்களுக்காக இது ஒரு சிறந்த
ஒப்பந்தம். ஆனால் முதலாவதாக 99.9% உறுதியானது, அவர்கள் ஒருபோதும் அணு ஆயுதத்தை பெற மாட்டார்கள் என்று கூறிய அவர்கள் இந்த ஒப்பந்தத்தை மிகவும் வலுவானது என்று வர்ணித்துள்ளார். அமெரிக்க வரி செலுத்துவோரின் பணத்தில் ஈரான் அணுகக்கூடிய $300 பில்லியன் மேம்பாட்டு நிதி குறித்த செய்திகளையும் அவர் உறுதியாக நிராகரித்து அதை ஒரு பொய்க்கதை என்று அழைத்துள்ளார். நாங்கள் முதலீடு செய்ய போவதில்லை, நாங்கள் 10 காசு கூட கொடுக்க போவதில்லை என்று கூறிய ட்ரம்ப் மற்றவர்கள் முதலீடு செய்ய முன்வரலாம் என்று தெரிவித்துள்ளார். ஈரானின் நடத்தை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ளும் வரை சிறிது காலத்துக்கு அவர்கள் இதை செய்ய மாட்டார்கள் என்று நான் கூறுவேன் என்று தெரிவித்துள்ளார். பொருளாதார நிவாரணம், கடல்சார் பாதுகாப்பு, போரின் உலகளாவிய பொருளாதார தாக்கம் குறித்து பேசிய ட்ரம்ப், பதற்றம் தனியாவிட்டாலும் சந்தைகள் எதிர்வினையாற்றி வருவதனால் எண்ணெய் விலைகள் கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை ஏற்கனவே பகுதியளவு திறக்கப்பட்டுள்ளது என்றும் அடுத்த 2 நாட்களுக்குள் இந்த முக்கிய நீர்வழி பாதை முழுமையாக செயற்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். ஒப்பந்தம் ஏற்படாவிட்டால் ராக்கெட்டுகள் மற்றும் கன்னிவெடிகளின் அபாயம் காரணமாக அந்த நீரிணை மூடப்பட்டு இருக்கும் என்பதால் உலகம் ஒரு பொருளாதார மந்தநிலையை எதிர்கொண்டிருக்கும் என்று அவர் வாதிடுகின்றார். முல்லைத்தீவு தண்ணிமுடிப்பு மற்றும் ஆண்டன்குளம் கிராமங்களைச் சேர்ந்த மக்களையும் ஒட்டு சுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட ஏசி பாம் கிராம மக்களையும் மீள்குடியேற்றம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். குறித்த கிராமங்களை மீள்குடியேற்றம் செய்வது தொடர்பில் விசேட கூட்டங்களை ஏற்பாடு செய்யுமாறு கரைத்துறைப்பற்று பிரதேச செயலாளர் மற்றும் ஒட்டு சுட்டான் பிரதேச செயலாளர் ஆகியோருக்கு இதன்போது முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் இந்த கலந்துரையாடலில் குறித்த மீள்குடியேற்றங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதெனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் கரைத்துறைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவில் ஆண்டன்குளம் கிராமமும் தண்ணிமுறிப்பு கிராமமும் இதுவரை மீள்குடியேற்றம் செய்யப்படவில்லை. அதேபோல ஒட்டு சுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் ஏசி பாம் கிராமமும் இதுவரையில் மீள்குடியேற்றம் செய்யப்படவில்லை. இந்த கிராமங்கள் தமிழ் மக்களின் பூர்வீக கிராமங்களாகும். கடந்த காலங்களில் இந்த கிராமங்களில் எமது தமிழ் மக்கள் செழிப்பாக வாழ்ந்தார்கள். அங்கு அந்த மக்கள் வாழ்ந்தமைக்கான சான்றுகள் தற்போது காணப்படுகின்றது. எனவே அந்த மக்களை அவர்களுடைய பூர்வீக வாழ்விடங்களில் மீள்குடியமர்த்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். இதன்போது கரைத்துறைப்பற்று பிரதேச செயலாளர் பதிலளிக்கையில், நாம் தண்ணிமுறிப்பு ஆண்டான்குள கிராமங்களை மீள்குடியேற்றம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த மக்களுக்கு வீட்டு திட்டமும் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். எனினும் அந்த கிராமங்களில் எவரும் மீள்குடியேறுவதற்கு தயாராக இல்லை. அங்கு மீள்குடியேறுவதற்கு தமது பெயர் விவரங்களை தருவதற்கு எவரும் தயாராக இல்லாத நிலையை காணப்படுகிறது என தெரிவித்துள்ளார். வர்த்தகம், வாணிபம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சகத்தின் அறிவுறுத்தலை அடுத்து இன்று வியாழக்கிழமை முதல் 9 அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட உள்ளதாக லங்கா சதோச நிறுவனம் தெரிவித்துள்ளது. திருத்தப்பட்ட விலை நிர்ணயத்தின் கீழ் கோதுமை மாவின் விலை 1 கிலோகிராமுக்கு ₹10 குறைக்கப்பட்டு 169 இருந்து 159 ஆக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது மற்ற பொருட்களின் விட மிக அதிகமான விலை குறைப்பாகும். பொன்னிசம்பா அரிசிக்கு ₹6, சிவப்பு நாடு அரிசிக்கு ₹5, சம்பா சிவப்பு அரிசிக்கு ₹5, உள்ளூர் வெள்ளை நாட்டு அரிசிக்கு ₹5, வெள்ளை சம்பா அரிசிக்கு ₹5 மற்றும் வெள்ளை அரிசிக்கு ₹3 என பல அரிசி வகைகளின் விலைகளும் 1 கிலோகிராமுக்கு குறைக்கப்பட்டுள்ளது. மேலதிகமாக கொண்டைக்கடலையின் விலையும் 1 கிலோகிராமுக்கு ₹5 வெள்ளை சீனியின் விலை 1 கிலோகிராமுக்கு ₹2 குறைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் உள்ள லரெடோ நகரில் பரபரப்பான நெடுஞ்சாலை ஒன்றில் சிறிய ரக விமானம் ஒன்று திடீரென கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. நெடுஞ்சாலையில் விழுந்து நொறுங்கிய அடுத்த சில நொடிகளில் அந்த விமானம் பயங்கர தீப்பிழம்புகளுடன் எரிய தொடங்கியுள்ளது. இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த அங்கிருந்த பொதுமக்களும் வாகன சாரதிகளும் தங்களின் உயிரையும் பொருட்படுத்தாமல் சம்பவ இடத்துக்கு விரைந்து ஓடியுள்ளனர். எரியும் விமானத்துக்குள் சிக்கி தவிக்கும் பயணிகளை ஜன்னல்கள் மற்றும் இடிபாடுகளுக்கு இடையே இருந்து அவர்கள் மிகவும் சாமர்த்தியமாகவும் துணிச்சலாகவும் மீட்டு வெளியே கொண்டு வந்துள்ளனர். இந்த கோர விபத்தில் துரதிர்ஷ்டவசமாக ஒருவர் உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல் தெரிவிக்கின்றது. எனினும் சம்பவ இடத்தில் இருந்த பொதுமக்களின் உடனடி மற்றும் துணிச்சலான மீட்பு நடவடிக்கையால் விமானத்தில் இருந்த மற்ற 5 பேர் நூல்நிலையில் தப்பியுள்ளனர். இந்த பரபரப்பான மீட்பு காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் அதிர்வலிகளை ஏற்படுத்தி வருகின்றது. அக்கரப்புத்தானையில் ஐஸ் போதைப்பொருளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் திஸ்பனை பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய இளைஞர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். 300 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் குறித்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். அக்கரப்புத்தானை போலீஸ் நிலையத்தின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
சந்தேக நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவரை நேற்று நுவரெலியா மாவட்ட நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹிலாரி கிளின்டன் நேற்று புதன்கிழமையன்று தனது பதவிக்காலத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதில் சவுதி அரேபியாவுடனான உறவை இயல்பாக்குவதிலும் விடாப்பிடியாகவும் தீவிர ஆர்வத்துடன் இருந்ததாக தெரிவித்துள்ளார். நியூயார்க் நகரில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் நியூயார்க் பத்திரிகையில் ஆசிரியர் டேவிட் அளித்த பேட்டியில் பேசிய கிளின்டன் தான் வெளியுறவுத்துறை அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் நெதன்யாகுவின் அணுகுமுறை குறித்து தெரிவித்துள்ளார். ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதில் நெதன்யாகு இடைவிடாமல் வலியுறுத்தி வந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதில் நீங்கள் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறுவதும் இது 2009 முதல் 2012 வரையிலான காலகட்டத்தில் நடந்தது என்று கிளின்டன் தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான தாக்குதல் பிரச்சினை மீண்டும் மீண்டும் பேசப்படும் ஒரு விஷயமாக இருந்தது என்றும் நெதன்யாகு மற்றும் அப்போதைய இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் எஹி பார்க் ஆகியோருடன் நடந்த ஒரு நீண்ட தொலைபேசி உரையாடலை அவர் நினைவு கூர்ந்து இதனை தெரிவித்துள்ளார். அவர்கள் எங்கள் விமானங்கள் ஓடுபாதையில் உள்ளன என்பது போன்ற விடயங்களை கூறிக்கொண்டிருந்தார்கள். அதற்கு நான் சரி வாழ்த்துக்கள், அதாவது சரிதான், ஆனால் நீங்கள் ஏன் இதை செய்கின்றீர்கள் என்று கேட்பேன் என்று கிளின்டன் கூறியிருந்தார். அப்படியானால் பெரும் உதவியை பெறும் ஒரு நட்பு நாடாக அவர்கள் உங்களுடன் விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் என ட்ரம்பின் குறிப்பிட்ட போது கிளின்டன் எப்போதும் நிச்சயமாக என்று பதிலளித்துள்ளார். தனது பதவிக்காலத்தில் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படுவது மற்றும் சவுதி அரேபியாவுடனான உறவுகளை இயல்பாக்குவது ஆகிய இரண்டிலும் நெதன்யாகு நீண்ட காலம் தீவிர ஆர்வம் கொண்டிருந்தார் என்று கிளின்டன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் நெதன்யாகு கொண்டிருந்த உறவில் இதோ அணுகுமுறைமை காண முடிந்தது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். குற்றமற்றவர் என்றால் கைதை தடுத்து நீதிமன்றம் ஓட வேண்டிய அவசியமே, கோட்டபாய விவகாரத்தில் ஆளும் கட்சி கேள்வி. எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. மீண்டும் ஈரான் மீது தாக்குதல் மிரட்டும் ட்ரம்ப். தண்ணி முறிப்பு, ஏசி பாம், கிராம மக்களை மீள் குடியேற்றுமாறு ரவிகரன் எம்பி வலியுறுத்தல். லங்கா சதோசவில் மீண்டும் குறைக்கப்பட்ட விலைகள். டெக்சாஸ் நெடுஞ்சாலையில் விமான விபத்து, பயணிகளை மீட்ட பொதுமக்கள். அக்கரப்பத்தனையில் ஐஸ் போதைப்பொருளுடன் இளைஞர் ஒருவர் கைது. ஈரான் மீதான தாக்குதல் நெதன்யாகுவின் நீண்ட நாள் கனவு, அம்பலப்படுத்தும் அமெரிக்க முக்கிய புள்ளி. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.